மரணத்தை வென்னுட்டேன் அப்படின்னு சொல்லாமல் மரணத்தை கொண்டாட காத்துனுக்கிறேன். என்ன சொல்லணும்? நான் மரணத்தை கொண்டாட காத்துனுக்கிறேன். மரணம் வரை கொண்டாடுவேன், மரணம் வரை வாழ்வேன். இறைவன் எனக்கு அது ஒரு அருளாக கொடுத்துருக்குறான். காலைல கூட நம்ம பாட்டெலாம் அப்படி தான் பாடினோம். ஒரு எல்லாம் சங்கமிக்குது. ஆரோட சங்கமும் கடலில். மரணம் கிடையாது, இது முடிவு கிடையாது. சரி, நிறைய பேருடைய மரணம் முடிவு இல்லை. நான் முடிவை நோக்கி நகர்கிறேன் அப்படின்னு எனக்கு புரியணும். நான் வெற்றிடத்தை சந்திக்கிறேன், நான் மரணத்தை நோக்கி நகர்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சிச்சானா அப்போ தான் அவர் மரணத்தை வென்றவர். கொண்டாட காத்துன்னு இருந்தார்னா மரணத்தை வென்றவர். ஆணவம் போயிடுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. அது வரும், அது போவோம், அதோட சம்மந்தப்பட்டதே இல்லை. அப்பப்போ அது மிளிரும். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னவே ஆணவம் தான், இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது. இல்லை அன்புனாலே கூட என்ன பண்ணலாம், அதை நம்ம அன்பாக செயல்படுவோம், அதை அவங்க என்ன பண்ணலாம், ஆணவமாக மொழிபெயர்த்துக்கலாம். சில பேர் அன்புன்ற பேரில் ஆணவமாகவே செயல்படுவாங்க. பெத்த குழந்தைங்கள அது எச்ச துப்புதுன்ட்டு மேலேயே எச்ச துப்பிக்கிறான் ஒருத்தன். செய்வியா செய்வியான்ட்டு அந்த அந்த பிஞ்சு மனசில் போய் அதுனா இது பதிஞ்சித்து. இப்போ அன்பாக செஞ்சாரா ஆணவமாக செஞ்சாரா? அப்பான்ற திமிர் அவருக்கு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கோலி ஆடுவேன், கோலி குண்டு நான் நிறைய பாக்கெட்டில் வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஜன்னலில் கட்டி போட்டு அடித்தார். இன்றைக்கும் அவரால் மறக்க முடியல. சொல்லும்போது கண்ணில் தண்ணீர் கசியும். இப்போ அப்பா அன்பாக இருந்தாரா ஆணவமாக இருந்தாரா? அப்பான்றதே சில பேருக்கு ஆணவமாக இருக்குது. அப்பாவாக இருக்கிறதே பெரிய ஆணவமாக இருக்கிறான் சில பேர். இன்னும் சில பேர் இருக்கிறான் குருவாயிட்டு இருப்பான், அவன் ஆணவத்தின் உச்சமாக இருப்பான். வர்ற ஒருத்தருக்கும் புதுசாக அவனை கற்றுக் கொடுத்து அதேமாதிரி சொல்லுங்கடான்னுவான். நல்லா வணக்கம் சொல்லியிருப்பேன், குட் மார்னிங் சொல்லியிருப்பேன், அவங்ககிட்ட போன பேருக்கு வாழ்க்கை வேண்டக்கான்னுவேன். உனக்கு ஆணவத்தை போதிப்பான். நீ என்ன ஆகிடுவேன், கற்றுன்னு திமிர ஆகிடுவேன். ஸோ ஆணவத்தை ஒழிச்சிட்டால்னா நீங்கள் என்ன பண்ணல, மரணத்தை வென்றதா ஆகாது. மரணத்தை வென்றுட்டேன்னு சொல்கிறதே என்ன தான், ஆணவம் தான். அப்படியெல்லாம் மரணத்தை வெல்ல முடியாது, கொண்டாட தான் முடியும். அதை சந்தித்து தான் ஆகணும். மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணால் தயாராக இருக்கணும். அதை எப்படி நம்ம வெற்றியாக மாற்றிக்கலாம், அதை எப்படி நம்ம கொண்டாடலாம், அதை கூட எப்படி நம்ம ஒத்திசைவு கொள்ளலாம், வழி இல்லாமல் போகிறது எப்படி, இந்த 4 பேருக்கு சொல்லிட்டு போகிறது எப்படி, நமக்கு போன பேர் இந்த சரீரத்தை எப்படி அடக்கம் பண்ணலாம், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நாமளே முன்முடிவு செய்யலாம். ஜப்பானில் இடம் வாங்கி வச்சுட்டு போகிறாங்க. சில பேர் அவங்களுக்கான இடத்த கட்டியே வச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டாடணும். ஸோ அதர்வைஸ் ஆணவன்றது ஒன்று, ஆணவம் போர்ச்சின்றது சொல்கிறது என்ன தான், ஆணவம் தான். ஆணவத்தை பற்றி பேசுகிறதே ஆணவம் தான். அகத்தை அலங்காரமாக வச்சுக்கலாம், மற்றவங்க அதை ஆணவமாக பார்க்கலாம். அக அலங்காரம் மரணத்தை வென்றதா ஆகாது.